அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷபானுடைய மாதத்தின் 15வது இரவில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம். அதில் மிக எளிமையான அமல் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த திக்ரு ரொம்ப எளிமையானது தான். நம்ம எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப சிறிய அமல் தான். ஆனால் இதனுடைய பலனோ மிகப்பெரியது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை நீங்கள் வெறும் 10 முறை சொன்னீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் சந்தோஷமான செய்தியை கேட்க முடியும். அந்த அளவு பலமான அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த நாளும் நமக்கு சிறப்பு, இந்த அமலும் நமக்கு சிறப்பு. ஏன்னா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அல்லாஹ்வே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் தர்றேன். என்கிட்ட செல்வத்தை கேட்குறீங்களா, தர்றேன். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கேட்குறீங்களா, நான் தர்றேன். இன்னும் எதை கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹாலா இந்த இரவுல இருந்து சுபுகு வரைக்கும் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்மால எந்த அளவு இந்த நாளில் துவாக்களை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு நம்ம அதிகப்படுத்தக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பு தான். அது மட்டும் இல்லை, இந்த நாள் பராத்துடைய இரவு அப்படிங்கிறது நம்மளோட விதியை எழுதக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த வருஷத்தில் நமக்கு என்னெல்லாம் நிர்ணயிக்கப்படுது, எதெல்லாம் நமக்கு கிடைக்காது, எதெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம், எந்த சந்தோஷம் கிடைக்க போகுது, என்ன கஷ்டம் வரப்போகுது, எல்லாத்தையுமே எழுதக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவு அதிகம் துவா கேட்கணும். இந்த வருஷம் எனக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக துவா கேட்கணும். இன்னும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் நம்மளோட பிள்ளைகளுக்காகவும் நம்மை சார்ந்த அனைவருக்காகவும் இந்த நாளில் நம்ம துவா கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இப்போ பராத் இரவில் ஓதக்கூடிய அந்த சக்தி பெற்ற எளிமையான அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வாலிஹி வ இத்ரதிஹி பியதிதி குல்லி மாலூமின் லக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி யா ஹய்யூ யா கய்யூம். இது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் 10 முறை ஓதணும். இதில் பிஸ்மில்லா இருக்குது, ஒரு சிறந்த சலவாத் இருக்குது, இன்னும் ஒரு மிகச்சிறப்பான இஸ்திக்பார் இருக்குது, இன்னும் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற இஸ்முல் ஆயிலம் கொண்ட அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயரும் இதில் இருக்குது. இதுவே நமக்கு ஒரு மகத்தான ஒரு அமல் தான். ஏன்னா இது எல்லாமே துஆ கபூல் அம்சம் தான். அதுலேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு செழிப்பான ஒரு வருடமாக தான் இருக்கும். 10 முறை கண்டிப்பாக இதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி தான் செலவாத் என்பதும் இஸ்திக்பார் என்பதும் நமக்கு செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது, நம்மளோட பிரச்சனைகளை கஷ்டங்களை நீக்கக்கூடியது, பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியது, நம்மளோட துவாவை உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியது. எனவே கண்டிப்பாக இந்த அழகான வார்த்தைகளை 10 முறை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த பராத் இரவை கொண்டு நம் அனைவருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.